வணக்கம் மகளே. இன்றைக்கான பதிவில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா 600 வாட்ஸு ஓகேங்களா. 600 வாட்ஸு 2 ஓம்ஸ் லோடு ஓகேங்களா. அது மோனோ ஆம்ப்ளிஃபையரு. அப்போது டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ் அண்ட் ஆம்பியர் எப்படி கொடுக்கணும், அதே மாதிரி பேரலல் பண்ணி 2 ஜேபியில் வந்துட்டு பேரலல் பண்ணி யூஸ் பண்ணுறது எந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 600 வாட்ஸு அப்படிங்கும்போது 2 ஓம்ஸில் லோட் பண்ணுறோம் மோனோ ஆம்ப்ளிஃபையருக்கு. டிரான்ஸ்ஃபார்மருடைய ரேட்டிங் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸ்பீக்கர் லோடு வந்து ஆம்ப்ளிஃபையருக்கு எஃபிஷியன்ஸியாக இருக்கணும். அதே மாதிரி பவர் சப்ளை வந்து லாஸஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணணும் ஓகேங்களா. கன்சிடர் பண்ணிட்டு தான் நம்ம 600 வாட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ அதுவும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ ரெக்யூர்மெண்ட் டிசி பவர் அப்படின்னு எடுத்துக்கும்போது அவுட்புட்டில் 600 வாட்ஸ் சொல்லி மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ கிளாஸ் ஏபியில் வந்து எஃபிஷியன்சின்னு பார்க்கும்போது 60% தான் எஃபிஷியன்சி வரும். அப்போது இன்புட்டில் வந்து பார்த்தோம்னா 600 வாட்ஸு ஓகேங்களா. 600 வாட்ஸு டிவைடட் பை 0.6 போட்டோம் அப்படின்னா 1000 வாட்ஸ் வரும் ஓகேங்களா. 1000 வாட்ஸுக்கு நம்ம மேட்ச் பண்ணி போடணும் ஓகேங்களா. பவர் சப்ளை சைடில் அரௌண்டு 1000 வாட்ஸ் தேவை. இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பவர் சப்ளை மெத்தடு ஓகேங்களா. மற்றவங்க எப்படி போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து. யாரும் வந்து நீங்கள் வந்து அதிலேருந்து எடுத்து போட்டீங்க, இதுலேருந்து எடுத்து போட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வேணாம். நானே சொல்லிடுறேன், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஓகே. நீங்கள் தேவைன்னா எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் மேட்ச் பண்ணுவேன், இந்த மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ்னு பார்க்கும்போது 600 வாட்ஸு 2 ஓம்ஸு ஆர்எம்எஸ் அவுட்புட் வோல்டேஜ் போட்டோம் அப்படின்னா பீக் வோல்டேஜ்னு பார்க்கும்போது 49 வோல்டேஜ் வந்து வரும் ஓகேங்களா. ஸோ அப்போது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது 40 ஓகேங்களா. 40 விஏசி போடுங்க ஓகேங்களா. விஏசி டிரான்ஸ்ஃபார்மரு ரெக்டிஃபிகேஷன் அப்புறம் 40 போட்டோம் அப்படின்னா 56 வோல்ட்டு டிசியில் வரும் ஓகேங்களா. ஸோ இப்போது டிரான்ஸ்ஃபார்மருடைய கரண்ட்டு அதாவது வந்து ஆம்பியர்னு பார்க்கும்போது 1000 வாட்ஸு சப்ளை வந்து நமக்கு பவர் வந்துட்டு அஸ்யூம் பண்ணுது அப்படின்னா அப்போ வந்து நமக்கு 15 ஆம்பியர் டு 20 ஆம்பியர் கூட நீங்கள் போடலாம் ஓகேங்களா. 15 ஆம்பியர் போட்டிங்க அப்படின்னா மேட்ச் ஆகும். அதே மாதிரி இல்லை அப்படின்னா 20 ஆம்பியர் போடுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக போட்டுக்கலாம். அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை டிரான்ஸ்ஃபார்மர் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன போடலாம் அப்படின்னா பேசிக்கலாக ஓரளவுக்கு பேஸ் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 35 15 ஆம்பியர் போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு வந்துட்டு ஓரளவுக்கு வேணும், பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா அதுலேயே 18 ஆம்பியர் போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு அதுவும் பத்தலை, மேக்ஸிமமோட ஹெட்ரூம் எனக்கு வந்து அட்டைன் பண்ணி ஆகணும் அப்படின்னா 40 ஓகேங்களா. 40 ஏசி ஓகேங்களா. 15 ஆம்பியர் டு 20 ஆம்பியர் ஓகேங்களா. அப்படி போட்டுக்கோங்க. ஸோ இதில் என்னென்னா ஒரு ட்ரூவான ஒரு 600 வாட்ஸ் ஆர்எம்எஸ் இருக்க போர்டு ஆம்ப்ளிஃபையர் போர்டு ஆன்லைனில் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அது வந்து அப்படி போட்டுருந்துச்சு அப்படின்னா அது வந்து அவ்வளோ வாட்ஸ்லாம் தராது ஓகேங்களா. மோஸ்ட்லி ப்ராக்டிக்கலாக வந்து கிளாஸ் ஏவி போர்ட்ஸு ஒரு 35 சப்ளை டிரைவர் அரௌண்ட் ஒரு 400 to 500 வாட்ஸ் ஆர்எம்எஸ் அட்டு 2 ஓம்ஸில் வந்து கண்டினியூஸாக லோடு எடுக்கும் ஓகேங்களா. அப்போது ட்ரூவாக வந்து ஒரு 600 வாட்ஸு ஆர்எம்எஸ்ஸு கிளாஸ் ஏபியில் ரெக்யூர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன மெயினாக பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய ஹீட் சிங்க் போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஒரு 12 லீஃப் எடுத்துக்கோங்க. இல்லை அதோட அதிகமாக போட்டாலும் சரி, கஸ்டமைஸ்டாக ஹீட் சிங்க் வந்து பண்ணி ஆகணும் ஓகேங்களா. கண்டிப்பாக அது அவசியம். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டிரான்ஸ்ஃபார்மர் போது 1000 விஏ நான் 1000 விஏ ப்ளஸ் சொல்லிட்டேன், 1000 வாட்ஸ் பக்கமாக வரணும் ஓகேங்களா. ஸோ அப்படி எடுக்கும்போது தான் நம்ம மேட்ச் பண்ண முடியும். அதே மாதிரி ஹெவியாக ரெக்டிஃபிகேஷன் அண்டு கெப்பாசிட்டர் பேங்க்கு ஓகேங்களா, அது மெயினான விஷயம். அதே மாதிரி கெப்பாசிட்டர் பேங்க் அப்படின்னு எடுத்துக்கும்போது மினிமமாக ஓகேங்களா, 63 வோல்ட்டில் 15000 யூஎஃப் போட்டுக்கோங்க ஓகேங்களா. மினிமமாக நான் சொல்கிறது. இல்லை எனக்கு அதோட பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னா தாராளமாக வந்து 22000 யூஎஃப் கூட போடலாம் ஓகேங்களா. 63 வோல்ட்டில் 22000 யூஎஃப் போடலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதில் 2 போட்டாலும் சரி, இல்லை 4 போட்டாலும் சரி, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. சேம் டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா. ஸோ ஆனால் 4 கெப்பாசிட்டர் பேங்க்கில் ஈசிஆர் வந்து பார்த்தோம், இஎஸ்ஆர் வந்து குறையும். அப்போ ரிப்புல் வந்து ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் ஓகேங்களா. ஸோ அப்போது வாட்டேஜ் வந்துட்டு நம்ம அதிகமாக தரோம் ஓகேங்களா. வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 1000 வாட்டேஜ் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் நமக்கு இஎஸ்ஆர் வேல்யூ குறையணும் ஓகேங்களா. ஸோ குறையிற மாதிரி வச்சோம்னா தான் ரிப்பிள் குறையும். அப்போ தான் வந்து நம்மளால் கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம டிரான்ஸ்ஃபார்மருடைய வோல்டேஜாக இருக்கட்டும், இல்லை பவர் அதாவது வந்து பவர் ஆம்ப்ளிஃபையராக இருக்கட்டும் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் அந்த பேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு
பிரச்சனை இல்லாமல் வந்து பார்த்தோம்னா கண்டினியூஸாக ரன் ஆகிறதுக்கு. ஏன் அப்படின்னா நம்ம ஆர்எம்எஸ் கால்குலேஷன் கரெக்டாக போட்டு எடுக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 600 வாட்ஸ் வந்துட்டு மோனோ கிளாஸ் ஏபி ஆம்ப்ளிஃபையர் சொல்லியிருந்தீங்க. மினிமமாக 20,000 யூஎஃப் போட்டுக்கோங்க. இல்லை நான் 44,000 யூஎஃப் போட போகிறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி கூட நீங்கள் 4 போட்டாலும் சரி 2 போட்டாலும் சரி. ஓகேங்களா? குவாலிட்டியான 2 கெப்பாசிட்டர் போட்டாலும் சரி 4 போட்டாலும் சரி, பட் குவாலிட்டியான கெப்பாசிட்டர் போடணும். அதுதான் மெயின். ஓகேங்களா? குவாலிட்டிங்கிறது தான் முக்கியம். அதே மாதிரி ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஓகேங்களா? 49 வோல்ட் டிசி சப்ளைக்கு 63 வோல்ட் கெப்பாசிட்டர் மினிமம். ஓகேங்களா? போதுமான அளவு. அதே மாதிரி இப்போது நான் வந்து பவர் சப்ளை முடிச்சிட்டேன். ஓகேங்களா? பவர் சப்ளை நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் 40 வோல்ட் 40,040 ஏசி. ஓகேங்களா? 40,040 ஏசி 15 to 20 ஆம்பியர் அடிச்சுக்கோங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 45 கூட போட்டுக்கோங்க. ஓகேங்களா? 45ல் 15 ஆம்பியர் கூட போட்டுக்கோங்க. தாராளமாக பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கெப்பாசிட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 63 வோல்ட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 44,000 யூஎஃப்க்கு மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 2 22,000 யூஎஃப் போட்டாலும் சரி, இல்லை 4 10,000 யூஎஃப் போட்டு நீங்கள் 40,000 மேட்ச் பண்ணாலும் சரி. ஸோ அந்த மாதிரி கூட மேட்ச் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நமக்கு வந்து மேட்ச் ஆச்சுன்னா போதும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஸோ அதே மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டடு ஆர்எம்எஸ் பவர்னால் பவர் அவுட்புட் டிபெண்ட் ஆன் ஸ்பீக்கர் இம்பிடன்ஸ் அண்ட் ஆம்ப்ளிஃபையர் டிசைனை பொறுத்து தான் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது 8 ohms லோடு வந்து ப்ராக்டிக்கலாக ஆர்எம்எஸ் பவர் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். 4 ohmஸும் மேட்ச் பண்ணிக்கலாம். பட் 2 ohmஸுங்கிறது எல்லா கிளாஸ் ஏபி ஆம்ப்ளிஃபையர்லேயும் ஸ்டேபிளாக வேலை செய்யுமானா வேலை செய்யாது. ஒரு சிலது மட்டும் தான் வேலை செய்யும். அப்போது 500 வாட்ஸ் ப்ளஸ் பாசிபிள் இருக்கிற ஒரு சில ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்தோம்னா நம்ம டிசைன் பார்த்து நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். இப்போது அதுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு மேலே ஸ்க்ரீனில் தெரியும். நான் வந்து ஃபோட்டோ போட்டுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மகாராஜாவில் வந்து 8 டிரான்சிஸ்டர் வரும். ஓகேங்களா? மகாராஜாவில் 8 டிரான்சிஸ்டர் வரும். அது மேட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? எது சொல்கிறேன் அப்படின்னு தெரியும். நான் மேலே பிக்சர் போட்டுறேன். அந்த மகாராஜா 8 டிரான்சிஸ்டர் மோனோ ஆம்ப்ளிஃபையர் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அது 2 ohms லோடுக்கு தாராளமாக போடலாம். ஓகேங்களா? அது பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக சைடில் ஹீட்சிங் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஃபேன் போட்டே ஆகணும். அது மாற்று கருத்தே கிடையாது. ஓகேங்களா? கண்டிப்பாக 2 ஃபேன் போட்டாலும் சரி, ஒரு ஃபேன் போட்டாலும் சரி, 2 ஃபேன் போடுறது கண்டிப்பாக பெட்ரு. ஓகேங்களா? ஸோ 2 ஃபேன் கண்டிப்பாக கம்பல்சரி. அதே மாதிரி அடுத்து அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கேஎம்எஸ் உடைய பிளாஸ்டர்னு ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுலேயும் 8 டிரான்சிஸ்டர் இருக்கும். ஓகேங்களா? அதுவும் நான் பிக்சரில் காமிச்சிடுறேன். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே பிக்சரில் வரும். ஸோ அதுவும் வந்து 8 டிரான்சிஸ்டர் வரும். ஓகேங்களா? ஸோ 8 டிரான்சிஸ்டரில் அதுலேயும் வந்து நம்ம 2 ohms லோடு எடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கும் கம்பல்சரி நம்ம ஃபேன் போட்டாகணும். இதெல்லாமே பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பாசிபிளாக நம்மளால் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ 2 ohms லோடு கண்டிப்பாக ரெண்டுத்துலேயுமே பாசிபிள். தாராளமாக யூஸ் பண்ணலாம். வோல்டேஜும் ரெண்டுத்துக்குமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நான் சொல்கிறது வந்து டிவிசி டூயல் வாய்ஸ் ஸ்கேலாக இருந்தாலும் சரி சப்வூஃபருக்கு, இல்லை இண்டிவிஜுவல் எஸ்விசியாக இருந்தாலும் சரி, சிங்கிள் வாய்ஸ் ஸ்கேலாக இருந்தாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரெண்டுத்துக்குமே நீங்கள் வந்து கரெக்டாக பேரல் ஆர் சீரியஸு கரெக்டாக மேட்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஓகே, 2 சைடுமே பேரல் தான் வரும். ஓகேங்களா? டிவிசி போட்டாலுமே பேரல் தான் பண்ணணும், எஸ்விசி போட்டாலுமே பேரல் தான் பண்ணணும். ஓகே, இதில் எந்த டவுட்டும் இல்லை உங்களுக்கு. ஏன் அப்படின்னா ஜேபிஎல் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஜேபிஎல் ரெண்டுமே 4 ohms தான் வரும். ஓகே, 4 ohmஸில் ரெண்டுத்தையும் பேரல் பண்ணிக்கோங்க. பைனியர் எடுத்தாலுமே ரெண்டுமே 4 ohms தான் இருக்கும். ஸோ தாராளமாக பேரல் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை எனக்கு அதை விட பெட்டராக வேணும் அப்படின்னா கஸ்டமைஸ்டாக பவர் ஆம்ப்ளிஃபையரில் 10 டிஆர் வந்துட்டு பேரல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? பேரல் பவர் ஆம்ப்ளிஃபையரில் பிரிட்ஜ் மோனோ வேணால், பேரல் மோனோவில் நீங்கள் வந்துட்டு 2 ohms லோடு கொடுத்துக்கோங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். தாராளமாக யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே மாதிரி இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகேங்களா? ஸோ எல்லாமே மேட்ச் ஆச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ நீங்கள் ரெடி பண்ணும்போது இல்லை வேறு ஏதாவது இது பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இதில் கன்சிடர் ஆகாது. ஓகேங்களா? நான் அதையும் சொல்லிடுறேன். நான் சொல்கிற கான்செப்டில் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் எடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் மேட்ச் ஆகுதோ அந்த ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் ஜேபிஎலுக்கு மகாராஜா போட்டதில்லை, ஸோ அதே கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு எந்த ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் பெட்டராக இருக்கோ அந்த ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
ஸோ சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் சப்வூஃபர் ரிசல்ட்டு நான் பொதுவாக நான் சொல்லிட்டேன் நான். எனக்கு இப்போது சப்போஸ் வந்து இப்போது இது வந்து மேசி ஆடியோ இது வந்து பிரிட்ஜ்டு ஓகேங்களா. பிரிட்ஜ்டு என்னுடைய 12 இன்ச்சு 8 ஓம்ஸ்க்கு போட்டோம் அப்படின்னா சுத்தமாக மேட்ச் ஆக கிடையாது ஓகேங்களா. நீங்கள் எந்த பிரிட்ஜ்டு மோனோ போட்டாலுமே மேட்ச் ஆகலை அப்படிங்கிறது எனக்கு அந்த ரிசல்ட் வந்து பிடிக்கல அப்படிங்கிறது தான் மேட்ச் ஆகலை அப்படிங்கிறது சொல்கிறது ஓகேங்களா. ஸோ இன்னொருத்தருக்கு பிரிட்ஜ்டு மோனோ போட்டால் தான் நல்லாயிருக்கும், பேரலல் மோனோ போட்டால் நல்லா இருக்காது. பட் எனக்கு பேரலல் மோனோ போட்டால் தான் மேட்ச் ஆகுது. ஸோ அப்படிங்கும்போது ஆடியோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே மாறுபடும் அந்த ரிசல்ட்டு ஓகேங்களா. ஸோ எனக்கு இந்த மாதிரி தான் வேணும், இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஹார்ட் பேஸ் பிடிக்கும், ஒருத்தருக்கு ஸ்மூத் பேஸ் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்கள் எந்த ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் போட்டு மேட்ச் பண்ணுறீங்களோ தாராளமாக மேட்ச் பண்ணிக்கலாம். அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்சது நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் நண்பா. உங்களுக்கு கேட்ட கேள்விக்கு நான் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணிடுங்க, யோசிக்காதீங்க. அதே மாதிரி இல்லை கால் பண்ண முடியாது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. நான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் ஏதாவது ஃபுல் வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்துட்டு புரியல அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு இந்த இடத்துல புரியல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அதே மாதிரி பார்க்குற வியூவர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி டவுட் இருக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிறதுல உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு, இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இந்த இடத்துல தப்பு, இந்த இடத்துல வந்து கரெக்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு புரியல, எந்த இடத்துல நான் தப்பாக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் எனக்கு மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் ஓகேங்களா. நீங்கள் பொதுவாக நீங்கள் பொய் சொல்கிறீங்க, இது மேட்ச் ஆகாது அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் கமெண்ட் பண்ணார் ஒருத்தர் ஓகேங்களா. அவர் என்னன்னா பர்சன்டேஜ் போட்டெல்லாம் வந்து அந்த அளவீடெல்லாம் எடுக்கிறாரு ஓகேங்களா. பர்சன்டேஜ் போட்டு அலோகேஷன்லாம் எடுக்கிறாரு. 20% பொய்யா சொல்லியிருக்கிறீங்க, வந்து 10% தெரியல உங்களுக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. நான் அவருக்கு கீழே கமெண்ட் போட்டேன் ஓகேங்களா. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் அதில் எந்த இடத்துல நான் தப்பாக சொல்லியிருக்கேன், இது வந்து நான் சொல்கிறது வந்து தப்பு, இந்த டெக்னிக்கல் இஷ்யூ வந்து இந்த இடத்துல ஆகும், நீங்கள் இந்த மாதிரி தப்பாக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் எந்த வீடியோ எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் இந்த வீடியோன்னு சொல்ல கிடையாது. நான் போட்ட வீடியோவில் நான் கிட்டத்தட்ட ஒரு 170 கிட்டத்தட்ட வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த வீடியோ எடுத்துக்கிட்டாலும் சரி, என்னுடைய வீடியோ நீங்கள் எப்போ எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா வீடியோலையும் செக் பண்ணுங்கள் ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, இல்லை இந்த இடத்துல நீங்கள் தப்பாக சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு ஸ்ட்ரைட்டாக கால் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த இடத்துல தப்பு சொல்லியிருக்கீங்க, அது கரெக்டாக வராது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொஷின் பண்ணிங்கன்னா, ஏன்னா கொஷின் பண்ணும்போது தான் எனக்கும் தெரியும் ஓகேங்களா. சப்போஸ் நான் அது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா நான் ஒத்துக்குவேன். இல்லை அப்படி தப்பாக சொல்லலை அப்படின்னா நான் இந்த மாதிரி வரும், ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் வந்திருக்கு, ஸோ அதனால் இந்த டெக்னிக்கல்னால் இந்த ஆப்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அப்போ தான் உங்களுக்கும் கிளியர் ஆகும், எனக்கும் அப்போ தான் கிளியர் ஆகும். ஸோ அதனால் சொல்கிறேன் நான். ஸோ நிறைய பேர் வீடியோ ஃபுல்லாக பார்க்காமையே கமெண்ட் போடுறீங்க. கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்புறமேட்டு நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் எனக்கு தாராளமாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக சொல்லிடுவேன் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். ஸோ என் மேலே தப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒத்துக்குவேன், எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நான் ஒத்துக்குவேன். ஸோ அதெல்லாம் அதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது. எல்லாருமே எல்லாத்துக்கிட்ட இருந்தும் ஒவ்வொருத்தர் இருந்து கற்றுக்கிட்டு வந்தது தான். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான் நம்மளுடைய கருத்துப்படி ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஓகே, வீடியோ முடிச்சிக்கலாம் ஓகேங்களா.